அட பாவி, செடிகளை ட்ரிம் பண்ண சொன்னா பூவெல்லாம் வெட்டி வச்சிருக்கேன். அது வந்துண்ணே. என்ன வந்து பொந்துன்னு உனக்கு சமையல் வேலை மட்டும்தான் தெரியுமா? முன்னாடி சொல்லி தொலைச்சிக்க வேண்டியதானே? நான் உலக தானே கத்திரிச்சுக்கிட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டுல பரதநாட்டிய ஆட சத்தம் கட்டிச்சு. உணர்ச்சி வசப்பட்டேன். தாளத்துக்கு தந்தாப்புல கையை அது இஷ்டத்துக்கு வெட்டி தள்ளிருச்சு. இப்ப நான் உணர்ச்சி வசப்பட்ட அந்த கத்திரிக்கோலை கொடுவோம், கையை வெட்டுறேன். ஐயோ வேணாங்க. உள்ள வாடா. அண்ணே டிபன் ரெடி. இன்னைக்கு என்னப்பா பண்ணிருக்க? கொலா புட்டு வைக்கலாம்னு நினைச்சேன், ம். கொலா கிடைக்கல. ம். இட்லி அரைக்கலாம்னு நினைச்சேன், கொப்பரை கிடைக்கல. சட்னி அரைக்கலாம்னு நினைச்சிருப்பேன், தேங்காய் கிடைச்சிருக்காதே. எப்படின்னு இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? உண்மையிலே தேங்காய் கிடைக்கலண்ணே. இப்ப என்னதான் வச்சிருக்க? சப்பாத்தியும் சாம்பாரும். புதுமையான காம்பினேஷன். ஒரு பூ பூக்களுக்கே தண்ணீர் ஊற்றுகிறது. கொள்ளை அழகு. உடம்பு எப்படி இருக்கு? தக்காளி மாதிரி தளதளன்னு இருக்கு. நான் ஏன் உடம்ப சொல்லல, உன் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன். கொஞ்ச நாளாவே என் உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு ஊறிக்கிட்டு இருக்கு. குடிச்சு விட்டா எல்லாம் சரியா போயிடும். தாய் குலத்தின் பிரியத்தை நான் கெடுக்க விரும்பல. இந்த அப்படி பிடிக்கிறேன். விட்டுரு. எப்படி நம்ம புடி புடியா இது? கொஞ்சம் விட்டுருந்தா ஓம புடி மாதிரி ஆளை தவிடு புடி ஆக்கி போக. புரிஞ்சுக்கிட்டே போயிட்டு வா. நீ என்ன புரிஞ்சுக்கறல, அதனாலதான் இப்படி பேசுறேன். நாம ரெண்டு பேரும் ஒரே ஜாதி. என்னது ஒரே ஜாதி? ஆமா, சமையல் ஜாதி. பக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கோம். நாம பழக்கம் வச்சுக்கிட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்குமேன்னு வந்தேன். உன் உதவி எனக்கு தேவையில்லை. உன் உதவி எனக்கு தேவைப்படுது. என்ன உதவி? உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி, என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்க. என் பேர் செந்தில். எனக்கு அப்பா அம்மா கிடையாது, ஒரே மகன். ஏயா உனக்கு அப்பா அம்மா இல்லங்கற, நீ எப்படி பிறந்த? நான் பிறந்த பிறகு என் பெற்றோர் பரலோகம் போய்விட்டார்கள். நல்ல ராசியான குழந்தை. குறுக்க பேசாத, சொல்ல வந்ததை மறந்துடுவேன். பரதநாட்டியம் தெரிஞ்ச பொண்ணத்தான் நான் கட்டிக்கிறதா இருக்கேன். இதுதான் என் லட்சியம். உங்க எஜமானியம் நடத்துற நடன பள்ளியில ஒரு நடன பாப்பா கிடைக்குமா? கிடைக்காது. பரவாயில்ல, அங்க வேலை பாக்குற ஒரு வேலைக்கார பாப்பாவது கிடைக்குமா? விளக்கு மாதிரிதான் கிடைக்கும். யோ, நீ சுத்தி வளைச்சு எங்கிட்டே வரியா? இது எங்க அப்பன் காதுல விழுந்துச்சு, உன்னை கொத்து கறி பண்ணிடுவாரு. உங்க அப்பா என்ன ஆடு வெட்டவனா? இல்ல, மாடு வெட்டவனே. அப்பாடா, மேல்நாட்டுல தபால் பட்வாடா பண்றதுக்கு போஸ்ட்மேனே கிடையாது. தபால் ஆபீஸிலேயே போய் வாங்கிக்கிறணும். இங்க என்னடான்னா தெரு தெருவா அலைய வேண்டியிருக்கு. ஏப்பா லூர்துசாமி, நம்ம ஊருக்கு போப்பாண்டவர் வந்திருந்தாரு, போய் தரிசனம் பண்ணியா? ஆமா, தரிசனம் பண்ண. உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. பேப்பர்ல படிச்சேன். நீ படிச்ச? நானும் படிச்சேன். அப்ப ஒண்ணு செய்யு, அண்ணன் தெரசா தெருவுக்கு கொஞ்சம் லெட்டர் வந்திருக்கு, போற போக்குல போட்டு போயிரு. நான் அந்த பக்கம் போகலைங்க, பிள்ளையார் கோயில் தெரு பக்கம் போறேன். ரொம்ப நல்லதா போச்சு. அந்த தெருவுக்கு ஒரு 10-15 லெட்டர் இருக்கு, போகும்போது கொடுத்துட்டு போயிரு. விட மாட்டீங்களே, கொண்டாங்க. என்னதாவது உங்க வாப்பா மக்காவுக்கு எப்ப போறாக? வர வெள்ளிக்கிழமை பயணம் வச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல மனுஷன், என்ன உதவி கேட்டாலும் செய்வாங்க. நீ அவர் மகனாச்சே, எனக்கு ஒரு உதவி செய்வியா? எங்க தெருவுல தபால் பட்டுவாடா செய்யணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இந்தா நில்லு. நீ சீக்கிரம் போய் இந்த தபாலா பட்டுவாடா பண்ணிட்டு சரியா 4 மணிக்கு இங்க வந்துரு. நான் 2வது தபால் பட்டுவாடா பண்றதுக்காக ரெடியா வந்து உட்கார்ந்திருக்கேன். உங்களை மாத்தவே முடியாது, நான் டீ கடையை மாத்திக்கிறேன். நான் அங்கேயும் வருவேன். இந்த மூட்டையை யார் வெளியில கட்டுறது? பாப்பா வருது. பாப்பா பாப்பா கொஞ்சம் நில்லு. என்னங்க போஸ்ட்? என்ன விஷயம்? உனக்காகத்தாமா காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கு தபால் வந்தா நீயே கொண்டாந்து கொடு, நான் எடுத்துட்டு போக மாட்டேன். பாப்பா பாப்பா, உங்க வீட்டுக்கு இல்ல, இது பக்கத்து வீட்டுக்கு. பக்கத்து வீட்டுக்கா? சரி கொடுங்க. இந்தா. என்ன அது, ஒரு மூட்டையே தர? இந்த கணக்குது. இதுக்குள்ள கடுதாசி இருக்கா இல்ல காய்கறி இருக்கா? அவ்வளவும் கடிதம் தான். யாரோ ராஜேஷா, எழுத்தாளரா, அவருக்கு நிறைய ரசிகர்கள். தினம் மூட்டை மூட்டையா கடிதம் வருது. அந்த ஆளு எழுத்தாளரா? ஆமா, என் உயிரை வாங்குறதுக்குன்னே அந்த ஆள் ஊட்டியில வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஒண்ணு செய்யி, அந்த ஆள்கிட்ட நைஸா பேசி ஊட்டியை விட ஏற்காட்டுலதான் கற்பனை ஊற்று பொங்கி வலிக்குதுன்னு சொல்லி ஊரை விட்டே கிளப்பிடு. உனக்கு 100 தேங்காய் உடைக்கிறேன். தேங்காய் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது, என்கிட்ட வந்து ரீல் விடுறீங்களா? விலகுங்க. தேங்காய் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா? சதுரமா இருக்கும். யார கட்டி எவ்வளவு சீக்கிரம் கட்டெடுத்த? நான் யாரையும் கேட்க வேண்டியதில்ல, எனக்கு சம்பளம் சர்க்கார் தருது. சர்க்காருக்கு நாங்க சம்பளம் தரோம். நான் ஒரு குடிமகன், என் கேள்விக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். அப்படிங்களா? கிளியரன்ஸ் 4-5க்குன்னு போட்டிருக்கு. என் கிடையாரத்துல 4-5 ஆச்சு, அதனாலதான் எடுத்தேன். வரட்டுமா குடிமகனே? யோ நெல்லியா, என் கையில கடியாரம் இல்லாதனால உன் கடியாரத்தை நம்புறேன். இந்த லெட்டரையும் கட்டில சேர்த்துரு. மன்னிக்கணும், நீங்க சர்க்காருக்கே சம்பளம் கொடுக்கறவங்க,
உங்களுக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க லெட்டரை கையில வாங்க கூடாது, பொட்டியில போட்டுருங்க. அடுத்த வாரம் வந்து எடுத்துக்கிறேன். என்னது அடுத்த வாரமா? ஆமா, தொடர்ந்து 8 நாளைக்கு சர்க்கார் விடுமுறை. போஸ்ட்மேன் பெரியவரே, இது முக்கியமான லெட்டர். இது இன்னைக்கு போஸ்ட்ல போயாகணும். நான் கொஞ்சம் வேகமா பேசிட்டேன், அத மனசுல வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இத பாக்கெட்ல போட்டுக்கிட்டு இந்த லெட்டரை போஸ்ட்ல சேர்த்துருங்க. லஞ்சம் நீங்க கொடுக்குறீங்க, நாங்க வாங்குறோம்னு மேடையில பேசுறீங்க. அப்ப வேணாங்கிறீங்களா? வலிய வர்ற லட்சுமியை வேண்டான்னு சொல்லக்கூடாது. குடுப்பா குடிமகனே. இந்தாங்க லெட்டர். என்னய்யா ஊட்டி அட்ரஸ்க்கே லெட்டர் போட்டிருக்க? முக்கியமான விஷயம்னா நேரடியா போய் சொல்லிட வேண்டியதானே? நேர்ல போய் சொல்ல முடியாம தான் லெட்டர் போடுறேன். இதெல்லாம் உனக்கு இருக்கு. 10 ரூபா வாங்கிட்டு இல்ல, நான் சொன்னது செய். சரி குடிமகனே. சரளாட்ட இருந்து பதில் வரும். சார், தபால். தபாலா? அட நீயா? என்னையா அதிசயமா இருக்கு. நீயே நேரடியா தபால் பட்டோட பண்ண வந்திருக்க? இது ஸ்பெஷல் தபாலுங்க, அதனாலதான் நானே நேரடியா கொண்டு வந்திருக்கேன். ஸ்பெஷல் தபாலா? ராஜேஷ் அண்ணனுக்கு வந்திருக்க? செந்தில் அண்ணனுக்கு வந்திருக்கு. யாரோ சரளாவா கீழே அட்ரஸ் எழுதி இருக்கு. சரளாவா? இவ்வளவு சீக்கிரம் பதில் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. கொண்டாய கவர. 2000 ரூபா கொடு, அப்பதான் நான் கவரையே தருவேன். மணி ஆர்டர் வந்தா தான் என்ன கேப்பீங்க? இப்ப கவருக்கே காசு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இது ஏன்னா இல்லைங்க, ஃபைன். அந்த மூளை இல்லாத முண்டத்துக்கு என்ன அவசரமோ ஸ்டாம்பு ஒட்டாம இந்த கவரை போஸ்ட் பண்ணிருக்கு. யோ, என் காதலிய கண்ணா பின்னான்னு பேசாத. உனக்கு பணம் தானே வேணும்? இந்தா 5 போயா. யோ, லெட்டர் கொடுத்துட்டு போயா. கரண்டி குடியா. சரலா உசுர சர அன்புள்ள செய்தான், அன்புள்ள ஐத்தான். அதுதான பார்த்தேன். உங்கள் கடிதம் கிடைத்தது. அதை படித்ததும் பூசணி போல் பூரிச்சு போயிட்டேன். மண்ணெண்ணைக்காக மணிக்கணக்கா கியூல நிக்கிறது மாதிரி உங்கள் வருகைக்காக மைசூர் ரோட்டில் காத்துக்கிட்டு இருப்பேன். ஐயோ, நம்ம முதல் சந்திப்பே இனிப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க வரும்போது கீழ்கண்ட ஐட்டங்களை லாலா கடையில வாங்கி வரவும். மைசூர் பாக், சிலேபி, லட்டு, அல்வா, கேசரி, பூந்தி, சோன் பப்படி. அம்மாடி, இவ்வளவு ஐட்டமா? சரி, முதல் சந்திப்பு. அவன் முகம் கோணக்கூடாது. அவன் கேட்கறத வாங்கி கொடுத்துருவோம். சரலா, உன்னை ஸ்வீட்டாலேயே அடிக்கிறேன். சரளா, சரளா, நான் இங்க இருக்கேன். ஏ சரளா, கைய காட்டி விட்டா. இத வர்றேன். சரள், ஏன் மறைஞ்சிருக்க? அதுக்காக இப்படியா கூவுறது? நீ கேட்ட ஸ்வீட்ல வாங்கிட்டு வந்திருக்க. இந்தா குடுங்கலத்தான். என்னது? எரும மாடு தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு சத்தம். இது சத்தம் இல்ல, முத்தம். நான் கையில கொடுத்துட்டேன், நீ கணத்துல கொடு. வேண்டாமா தான், எனக்கு வெக்கமாக இருக்கிறது. சரி, கண்ணை மூடிக்கிறேன். வந்து கண்ணா பின்னான்னு கொடு. கொடுக்கிறேன். ஐயோ, மைசூர் ரோடு காட்டுக்குள்ள பிசாசாலைன்னு சொன்னாங்க. அத கேட்காம நான் வந்து வசமா மாட்டிக்கிட்டேனே. ஐயோ, பிசாசு சொல்றத கேளு. நான் பெண்களை சகோதரியா பாவிக்கிறவன். அதனாலதான் கல்யாணமே பண்ணிக்கல. யாருக்கிட்டடா டூப்பு விடுற? குடி மகனே. இந்த குரலை ஏற்கனவே எங்கேயோ கேட்டிருக்கனே. குரலையும் கேட்டிருப்ப, ஆளையும் பார்த்திருப்ப. ஆட, நம்ம போஸ்ட்மேன் கிளப்பிசாசு. ஆமா, நீ ஏன் வேஷம் போட்டுட்டு இந்த பக்கம் அலையிற? உன் வேஷத்தை கலைக்கத்தாண்டா இந்த வேஷம். ஏண்டா, பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு வேலைக்கு வந்தா கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம காதல் கடிதமா எழுதுற? யோ போஸ்ட், எவளுக்கு வேணும்னாலும் நான் லெட்டர் எழுதுவேன். அத பத்தி உனக்கு என்னையா? நீ எவளுக்கோ எழுதுறடா, என் மகளுக்கு எழுதியிருக்க. சரளா, ஓ மகளா? கொஞ்சம் கூட அவளுக்கு ஒரு சாயலே இல்லையே. காலித்தனமா என் மகளுக்கு காதல் கடிதம் எழுதணும் இல்லாம என் பொண்டாட்டி கற்பையும் சந்தேகப்படுறியா? கடிதம் எழுதின உன் கைய முறிச்சு நான் சூப்பு போட்டு சாப்பிடலைன்னா சரளாவுக்கு அப்ப இல்ல. என்னையா ரெட்டே குத்துற? இதாண்டா போஸ்டல் குத்து. ஐயோ, அடிக்கிறத கூட அதாவே வேலைக்கு தகுந்த மாதிரி அடிக்காங்களே. ஐயோ, மாடு வெட்டி வரானே, மாட்டிக்கிட்டனே. ஓசி பேப்பர் கிடைச்சா விட மாட்டீங்களே. மேஞ்சது போதும், கொடு. இங்க மட்டும் என்ன வாழுதான்? அடே, வாலிபர் தற்கொலை. காதலித்த பெண்ணை பெண்ணின் தந்தை தர மறுத்ததால் மனமுடைந்த வாலிபர் தூக்கில் தொங்கினார். சோதாப்பைய வெத்தனம் பெண்ணை தர்றேன்னா போராடி அவளை அடையணும். அதை விட்டுட்டு பொசுக்குன்னு போய் கைத்துல தொங்கிட்டானே. துணிச்சல் இல்லாதவனுக்கு எதுக்கு காதல்?
நீயும் காதலிச்சு கண்ணா பின்னான்னு அடி வாங்கியிருந்தா இப்படி பேச மாட்டேன். காதலை பத்தி எங்கிட்டயே பேசுறியா? அத நான் கரைச்சு குடிச்சவன். இப்படித்தான் கல்யாணத்துக்கு முந்தி என் சம்சாரத்துக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுத்தேன். என் மாமனார்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவர் என்ன காட்டு பக்கம் வர சொல்லி வாயில நுரதல்ற வரைக்கும் அடிச்சார். அடிய வாங்கிக்கிட்டு அவர் மகளை கட்டாம விடுறதில்லைன்னு அங்கே சபதம் பண்ணிட்டு வந்தேன். ஓ சபதத்துக்கு நுர தள்ளி இருக்குமே. அதுதான் இல்ல, மறுவாரமே மண்ணெண்ண டின்னோட என் மாமனார் வீட்டுக்கு போனேன். நம்பர் 1, அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்கணும். நம்பர் 2, உன் மகளை எனக்கு கட்டி வைக்கணும். மறுத்தா மண்ணெண்ணெய என் மேல ஊத்தி எரிச்சுக்கு வேணும் ஆர்ப்பாட்டம் பண்ண. அவ்வளவுதான். என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவர் மகளே எனக்கு கட்டி கொடுத்துட்டாரு. எப்படி என் ரூட்டு? அருமையான ரூட்டு. இத்தனை நாள் எனக்கு இது தெரியாம போச்சே. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.